சென்னை மற்றும் மயிலாடுதுறையில் 20 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை சொல்லுங்க கதிரவன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் 5 இடங்கள்ல தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல மயிலாடுதுறையில 15 இடங்களிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தம் 20 இடங்கள்ல இந்த சோதனைகளானது நடத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் ராமலிங்கம் அவர்களின் கொலை வழக்குல 2 நபர்களை போலீசார் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தார்கள். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு நபர்களை தேடி வந்த நிலையில 2 நபர்கள் அப்துல் மஜித் மற்றும் சாகுல் அமீத் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் இந்த PFI அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பூம்பாறை பகுதியில் வைத்து இந்த தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இந்த இருவரையும் கைது செய்யப்பட்டார்கள். இது தொடர்பாக இந்த சோதனையானது நடத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து காலை முதலே போலீசார் பாதுகாப்போடு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் 5 இடங்களிலும் மயிலாடுதுறையில் 15 இடங்களிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மொத்தம் 20 இடங்கள்ல சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ராமலிங்கம் கொலை வழக்கில் இன்னும் சிலர் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்கள் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் என்றும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.